Hello students, welcome to Hiba Max. 10th standard Max revision series பார்த்துட்டு இருக்கோம். Important 2 marksல இன்னைக்கு day 4 சரிங்களா. இந்த day 4ல நான் வந்து model question paper ஒன்று உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த model question paperல இருக்கிற 2 marks தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா. ஸோ இதில் வந்து 10 2 marks நீங்கள் அட்டென்ட் பண்ணும், 28 வந்து கம்பல்சரி. பட் எல்லா கொஷினுமே நீங்கள் அட்டென்ட் பண்ண போறீங்க. இதெல்லாம் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ரியலாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு கொஷினை எடுத்துட்டு நம்ம சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறோம். பட் நம்ம எப்போ அதை டெஸ்ட்டாக எழுதி பார்க்குறோமோ அப்போ தான் அது வந்து நமக்கு ரியல் ரிசல்ட்டை கொடுக்கும். டெஸ்ட் இன் ரெசன்ஸ் 2 கொஷின் படிச்சுட்டு அந்த 2 கொஷின் அப்படியே எழுதுறது அப்படி பண்ணாதீங்க. இந்த கொஷின் பேப்பரில் காமிக்கிற அத்தனை கொஷினையும் எழுதி வச்சுக்கோங்க. நான் அதை தமிழ் மீடியமுக்கும் அதிலே இருக்குது, தமிழ்லேயே கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. கொஷின் பேப்பரை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. கொஷின்ஸ் மட்டும் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 minutes கழிச்சு படித்து முடிச்சு ஒரு 5 minutes கழிச்சு நீங்கள் வந்து ஆன்சர் எழுத ஆரம்பிக்கணும். டைமிங் நோட் பண்ணுங்கள், எவ்வளோ நேரத்தில் உங்களால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியுது ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் சரிங்களா. அண்ட் நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்கும்போது எந்த பேஜ் நம்பர் எந்த கொஷின் நம்பர் கொண்டு கேட்குறீங்க. பட் இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கோம். ஒரு கொஷினை பார்த்த உடனே நீங்கள் வந்து அது எந்த சாப்டர்னு கண்டுபிடிக்க தெரியணும், எந்த எக்ஸசைஸ்ன்னு கண்டுபிடிக்க தெரியணும். இது 2 கண்டுபிடிச்சாதான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதுதான் தான் கண்டிஷன் சரிங்களா, இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்குன்னு நினச்சிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் இந்த டெஸ்ட் சீரீஸ், இந்த ரிவிஷன் சீரீஸ் உங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A man has 532 flower pots. He wants to arrange them in a row. Second lesson இல்லைங்களா. ஒரு கொஷினை பார்த்தோன்னே எந்த லெசன் அது மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்து சால்வ். ஸோ சால்வ்னாலே நம்ம 3rd லெசன் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுவோம். அடுத்தது 17th question. If A is order of P cross Q and B is order of Q cross R, what is order of A, B and BA? 17th question வந்து மேட்ரிக்ஸ் இல்லையா. அடுத்து 18th question. A relation F is defined by F of X. A relation அப்படின்னு வந்தாலே first lesson இல்லையா. அடுத்து 19th question. Show that triangle PST is similar to triangle PQR. சைடில் நமக்கு டயக்ராமும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 4th lesson. அடுத்து 20th question. A tower stands vertically on the ground from a point on the ground which is 48 meters away from the foot of the tower. The angle of elevation of the top of the tower is 30 degrees. Find the height of the tower. 6th lesson. ஈஸியான question. 21 volume. வால்யூம்னா 7th lesson இல்லையா. the volume of solid circular cone. ஸோ நிறைய பேர் ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ராக்டிஸ் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஈஸி ட்ரிக்ஸு எது பண்ணாலுமே நமக்கு மறந்து போயிடும் சரிங்களா. ரெகுலராக ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஷீட்டில் எல்லா ஃபார்முலாஸும் எழுதி வச்சுட்டு அப்பப்போ நம்ம வந்து அதை ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தாலே உங்களை அறியாமலே உங்களுக்கு அது மனப்பாடம் ஆகிடும். லைக் இப்போ வந்து வால்யூம் ஆஃப் கோன் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தன்னா அது ஞாபகம் வந்துடும் சரியா. 22nd question வந்து ப்ராபபிலிட்டி. P of A கொடுத்துட்டாங்க, P of Bயும் கொடுத்துட்டாங்க, A union B கொடுத்துட்டு A intersection B. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், P of A union B ஃபார்முலா இல்லையா. P of A plus P of B minus P of A intersection B. A intersection B அந்த சைட் கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. அடுத்து 23rd question வந்து find A cross B, A cross A. ஈஸியான question, first lesson இல்லையா. அடுத்து 24th question. find the middle terms of an AP. ஸோ AP சம்ம மிடில் டேர்ம் கேட்குறாங்க. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் டேர்ம் வச்சுட்டு n கண்டுபிடிக்கணும், அப்புறம் டிவைடட் பை 2. அடுத்து 25. The product of Kumaran's age in years 2 years ago and his age 4 years from now is 1 more than twice his present age. What is his present age அப்படின்னு கேட்குறாங்க. 26th question பாருங்க. Find the equation of a line passing through the point. பாயிண்ட்டுக்கு வந்து அங்கே ப்ராக்கெட் வரணும், பிரிண்டிங் இதாக இருக்குது. -4, 3 and having a slope. ஸோ ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்பு. 1 point 1 slope ஃபார்முலா என்ன, y minus y1 is equal to m into x minus x1 சரியா. 5th lesson. 27th question என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ 8th lesson. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 20 observation n கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே கொடுத்துட்டாங்க. If each observation is multiple by 3, இது இம்பார்ட்டண்டான கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. Find the standard deviation and variance of the resulting observation. ஈஸியான கொஷின், நிறைய பேர் கேட்டிருக்காங்க கூட.
அடுத்து 28 compulsory question. An organization plans to plant saplings in 25 streets in a town in such a way that one sapling for the first street, 3 sapling for the second street, 9 sapling for the third, and so on. How many saplings are needed to complete the work? So இந்த question வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டோட்டலாக 25 ஸ்ட்ரீட் அப்போ n is equal to 25. அண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா 25 ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு பிளான்ட்டு கரெக்டா, அடுத்த செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து 3 பிளான்ட்டு, அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து 9 பிளான்ஸ். இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது ஏபி கிடையாது, ஜிபி. How many saplings are needed to complete the work? How many saplings are needed? How many-னா கவுண்ட் பண்ணோம். ஸோ சம் ஆஃப் இல்லையா. ஸோ எஸ் ஆஃப் 25 என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாலே போதும், நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ கொஷின்ஸ் வந்து எப்போவுமே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படித்து பாருங்கள், உங்களுக்கு அதை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண முடியும். ஏன்னா அதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னே ஐயோ இது நான் புக்கில் பார்க்கலையே, இது நான் ப்ராக்டிஸே பண்ணலேன்னு ஸ்கிப் பண்ணிடுறேங்க நிறைய பேர். ஸோ அப்படி பண்ணாதீங்க சரிங்களா. அட்டென்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கிவன் என்னென்னு எடுத்துடலாம், அந்த சீரீஸை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்மில் இப்போ எஸ்ஆஃப்என் ஃபார்மில் மட்டும் நீங்கள் எழுதி வச்சாலே மார்க் தரணும், கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்மளால் 1 மார்க் 2 மார்க்லாம் வந்து எடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். கம்ப்ளீட்டாக ஒரு சம்மர் தயவு செய்து விடாதீங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இதில் இருக்க எல்லா சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையுமே நான் கேட்டுட்ருக்கேன், அதுலேயுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க நம்மளை கேட்குறாங்க இதை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்காகவாது நம்ம இதை செய்வோம் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ரிவிஷன் எக்ஸாம் எல்லாருக்குமே போயிட்டுருக்கு எனக்கு தெரியும். பட் நீங்கள் வந்து ஒரு 1 hour இல்லை ½ hour இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு 5 sums 10 sums இன்றைக்கி வந்து நான் கொஷின் பேப்பரில் இருக்க மொத்த சம்மே கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு 12-14 சம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ரிப்பீட்டடாக ஒரு சில 2 marks உங்களுக்கு வந்து மனப்பாடமே ஆகிடும். இதுதான் கொஷின், இதுதான் ஆன்சர் அப்படின்ற அளவுக்கே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க சரிங்களா. ஒரு கொஷினை பார்த்தோன்னே என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், என்ன கண்டுபிடிக்க போகிறோம், என்ன ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், என்ன மெத்தட், என்ன ஃபார்முலா சரிங்களா. ஸோ இந்த 4 விஷயமும் ஒரு கொஷினை பார்த்தோன்னே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து எழுதுகிற ஃபார்மேட் தெரிஞ்சிருச்சுனாலே போதும். அதுதான் நல்ல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக நம்ம பார்த்துக்கலாம். இதே தான் 5 மார்க்குக்கும் சரிங்களா. ஸோ ஆனுவல் எக்ஸாம்குள்ளே ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செல்ஃபாக டெஸ்ட் எழுதி கரெக்ஷன் பண்ணி பாருங்கள் சரிங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.